இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரப்படி ஒரு சினிமாக்காரன் பேசுறது தான் வேத வாக்கு. அந்த சினிமாக்காரன் என்ன சொன்னாலுமே நம்புவாங்க. அவன் இந்த மாதிரி சூரியன் மேற்குல உதிச்சு கிழக்குல மறையுதுன்னு சொன்னாலுமே கண்ணு மூடிட்டு நம்புற தற்குறி கூட்டம் தான் இப்ப இங்க இருக்கு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, ஒரு சினிமாக்காரன் பேச்சுக்கு மக்கள் எவ்வளவு மயங்குறாங்கன்னு சொல்லி. அரசியல் தெரிந்த சினிமா பிரபலங்கள் இது தாண்டா உண்மைன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விஷயங்களை பேசினா எப்படி இருக்கும்? அந்த வகையில பிரகாஷ் ராஜ் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் விஜயை நோக்கி நேரடியா பல்வேறு கேள்விகளை வச்சிருக்காங்க. முதல்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை பத்தி பார்த்துடலாம். அவரோட ஸ்பீச்சை கேட்டனா ஒரு பாயிண்ட்டுக்கு கூட அணில்களால முட்டு கொடுக்கவே முடியாது. அவ்வளோ வேலிடான ஒரு பாயிண்ட்ஸை வச்சிருந்தாரு. முதல்ல விஜய் சொல்வார்ல, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே, இந்த 2 பேருக்கு தான் இங்கே போட்டின்னு சொல்வார். அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு 3 மாடலை சொல்கிறார். ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா திராவிட மாடல், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஎம்கே மற்றும் அது தலைமையிலான கூட்டணி கட்சிகள். அடுத்ததாக பார்த்தோன்னா சினிமா மாடல். இது என்னடா இது சினிமா மாடல்னா நேரடியாக விஜய் தான் தாக்குறாரு. அடுத்ததாக அடிமை மாடல். அடிமை மாடல்னா எடப்பாடி அவர்களோட அடிமை கட்சி, அதாவது அமித்ஷா முன்னேற்ற கழகம் அதை சொல்றாரு. இந்த 3 மாடலை நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு வேலிடான ஒரு ஸ்பீச்சை வைக்கிறாரு. முதல்ல இந்த சினிமா மாடலை விஜயை பத்தி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துடலாம். ஒரு படத்துல ஒரு ஹீரோவால என்ன வேணா ஆக முடியும். ஒரு டாக்டர் ஆக முடியும், ஒரு டீச்சர் ஆக முடியும், ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், ஏன் ஒரு முதல்வர் கூட ஆக முடியும். ஆனா அரசியல்ல அது முடியுமா? அப்படியே வந்ததும் ஸ்ட்ரைட்டா நீங்க சிஎம்மா ஆகிடுவீங்களா? நீங்க என்ன களத்துல மக்களுக்காக நின்று இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொன்னா ஏன் அளவுக்காவது நீங்க அரசியல் பேசியிருக்கீங்களான்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜயை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறாரு. பிரகாஷ் ராஜை பத்தி பார்த்தோன்னா பல்வேறு விஷயங்களை தனது களத்துல நேரடியாக போராட முடியலனாலும் மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை, மொழி ரீதியான பிரச்சனை சொல்லி எது வந்தாலுமே எல்லாத்துக்குமே தனது பங்களிப்பை குரல் கொடுக்கறது மூலயமா செஞ்சிருக்காரு. அது கூட விஜய் பண்ணதே கிடையாது. அடுத்ததான் ஒரு 3 கேள்வி கேட்கிறாரு. இங்க மக்களுக்காகவும் மொழிக்காகவும் தமிழ்நாடோட தன்மானத்துக்காகவும் ஒரு பிரச்சனை வரும்போது விஜய் நின்று இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நம்ம அதை நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். மக்களுக்காக நீங்க விஜய் நின்று இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. கரூர் சம்பவத்துல கூட தனது கூட்டத்துக்காக இறந்த அந்த 41 மக்களை பார்த்து எப்படி பயந்து ஓடுனாரு, அந்த ஆதரவு கூட எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாரு, எப்படிலாம் மீட் பண்ணி ஆதரவு தெரிவிச்சாருன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த ஒரு விஷயத்திலே ஒரு மக்களுக்காக நிக்கிறாரான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்ததான் மொழிக்காக மேடை மேடையா ஏறி இங்க டிவிக்கே டிஎம்கே தவிர பேசுவாரே தவிர ஒரு வாட்டியாவது தமிழ் மொழியோட வளர்ச்சி குறித்து எதிராக பேசியிருக்காரா? ஒண்ணு அது உங்களால முடியலனாலும் மோடி அவர்களே என்ன மீறி உங்களால இங்க இந்தியாவோ சான்ஸ்கிரிட்டையோ இங்க திணிக்கவே முடியாதுன்னு பேசிருக்காரான்னு பார்த்தோன்னா கண்டிப்பா பேசல. ஸோ மக்களுக்காகவும் பேசினது இல்லை, மொழிக்காகவும் பேசினது இல்லை. அப்ப தமிழ்நாட்டோட தன்மானத்துக்காக பேசியிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு என்ன பதில்னு பார்த்தோன்னா இப்ப ரீசெண்டா நடந்த இந்த டீலிமிட்டேஷனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு பதில். ஏன்னா இங்க இருக்க திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் இங்க 40 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு இந்த டீலிமிட்டேஷன் வரவே கூடாது, இது எங்க தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு சொல்லி அவ்வளவு மாசா ஸ்பீச் கொடுத்து அதை தோல்வியில முடிகிற வரையுமே அவங்க அவ்வளோ போராடுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துட்டு ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிடுறாரு. ஏன்னா பேச்சுக்கு ஸ்டாலின் இதை எதிர்த்தாரு, அதெல்லாம் நானும் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லி பேச்சுக்குன்னா ஒரு விஷயத்த ஒரு அறிக்கையாக வெளியிடுறாரு. அதில் பார்த்தனா பிஜேபின்ற வார்த்தை எங்கேயுமே அழுத்த திருத்தமாக அவர் சொல்லவே கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒன்றிய அரசு இது மாதிரி நீங்கள் மாநில உரிமைகள் பறிக்கிறீங்க, இதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சிம்பிளான ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா மாநிலத்தோட உரிமைகளுக்காக கூட எதுக்குமே விஜய் நின்னதே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா விஜய்க்கு இப்போ இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குல்ல மக்கள் நாயகன்னு சொல்லி, அது எங்கேருந்து வந்ததுன்னா அவரோட அரசியல் அனுபவத்துக்காகவோ அரசியல் அறிவுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. அது அவரோட திறமைக்காக கொடுக்கப்பட்டது. அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாருன்னு சொல்லி அதுக்காக கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் மட்டும் தான் இப்போ விஜய்க்கு இந்த கிடைச்சிருக்க இந்த ஃபேமு. ஸோ அதை ஒரு தவறாக அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாரு. ஒரு பிரகாஷ் ராஜ் நானும் ஒரு சினிமாக்காரன் தான், ஆனால் எனக்கு கிடைத்த இந்த மக்களோட அன்பை நான் அரசியலுக்காக பயன்படுத்திக்கவே இல்லை. எதை நம்பி நான் உங்கள் கையில் ஆட்சி கொடுக்க முடியும்? நீங்கள் சினிமாவில் நல்லா நடிச்சிங்கன்னா என் 3 விரல மடிக்க ஒரு விசில் மட்டும் தான் அடிக்க முடியும். அதுக்குன்னு என் நாடே உங்கள் கையில் கொடுத்துட முடியுமா? எதை வச்சு நான் நம்பணும்? நீங்கள் என்ன நம்பிக்கை எதிரி கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் அதை விட்டு வந்துட்டேன் இதை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி கதை மட்டும் தான் விட்டுறீங்க. நீங்கள் எதை விட்டு வந்தீங்க? இன்னுமே ஒரு ஆடம்பர வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக ஒன்று மக்களாக முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் பொதுமக்களுக்காக நிற்கணும், அதுக்கப்புறம் பல்வேறு அரசியல் அனுபவங்களை பெறணும். எடுத்ததுமே நான் சிஎம்னு வருது, மக்களை முட்டாளாக்குறதான ஒரு விஷயம். ஸோ அரசியல் வேற, சினிமா வேற, மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இப்படி நம்ம திராவிட மாடலை பற்றி பேசினாரு, சினிமா மாடலை பற்றி பேசினாரு. அடுத்ததான் பிரகாஷ் ராஜ் சொன்ன அடிமை மாடலை பற்றி பார்த்துடலாம். அடிமை மாடல் சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இயங்கி கொண்டிருக்கும் அமித்ஷா அடிமை கழகம். ஸோ இவங்க தான் அடிமை மாடல்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்றாரு. ஸோ மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலுமே ஈஸியாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்காக இங்கே வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்களை
பொறுத்தவரையும் இங்க தமிழ்நாட்டை நீங்க எத வேணா அடிச்சுக்கோங்க. இங்க இருக்க சமத்துவம், மக்கள் நீங்க எத வேணா அடிச்சு போட்டுக்கோங்க. எனக்கு இங்க சிஎம் ஆக்கணும்னு சொல்லி மோடி அவர்கள் வச்சுட்டு இருக்க ஒரு பொம்மையா தான் எடப்பாடி அவர்கள் செயல்பட்டு வராரு. ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த டீலிமினேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த இடத்துல ஒரு சினாரியோ வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப விஜய் வந்து ஒரு சிஎம்மா இருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே நாடாளுமன்றத்துக்கு போறாங்க இந்த டீலிமினேஷனை எதிர்த்து. 2 பேரும் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கனிமொழி அவர்கள், ஆர் ராசா அவர்கள், வெங்கடேசன் அவர்கள் எல்லா ஸ்பீச்சும் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு ஃபயர்ஃபுல்லா இருந்தது. டிவிக்கு 234 எம்பிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரா ஒருத்தரால இவங்க பேசின மாதிரி நின்னு பேச முடியுமா? அந்த அளவுக்கு யாரா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுதான் எடப்பாடி அவர்களை பார்த்தோன்னா இவ்வளவு ஒரு மோசமான திட்டத்தை மசோதாவை அவங்க கொண்டு வராங்க. எடப்பாடி அவர்கள் இதை எதிர்த்து பேசியிருப்பாரா? மோடிக்கு அப்படியே பயந்துட்டு எந்த டேபிள் எங்க சுத்தின்னு பாரு நமக்கு தெரியாது. ஸோ அடிமை மாடல் உங்களுக்கு வேணுமா, திராவிட மாடல் உங்களுக்கு வேணுமா, சினிமா மாடல் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி தெளிவான ஒரு ஸ்பீச்சை பிரகாஷ் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா சத்யராஜ் அவர்கள், அவரும் பல்வேறு தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று பல்வேறு முற்போக்கு சிந்தனைகளை வந்து பேசிட்டு வர ஒரு நபர் தான் சத்யராஜ். எப்பவுமே எந்த ஒரு கட்சிக்குமே போய் பிரச்சனை பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி விஜய்க்கு எதிராக அவர் பிரச்சனை பண்றாரு. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அவர் ஒரு பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஃபேனு. ஸோ தொடர்ந்து விஜய் வந்து நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லவும் சத்யராஜுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம். நீங்க எப்படி முதல்ல உங்களை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? நாடோடி மன்னன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல திமுக கொடியை காமிச்சதுக்காக சென்சார் போர்டு அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, இந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாரு. ஒன்று நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா இந்த படத்தை மவுண்ட் வச்சு நான் கொளுத்துவேன்னு பேசினாரு. அவர் எங்கே போய் சிபிஐக்கு பயந்து காலில் வந்து நீங்கள் எங்க? ஸோ நீங்கள் எப்படி எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி பேசுவீங்க? அதாவது ஒரு தலைவரையும் பிடிக்குதுன்னா ஒரு காரணம் இருக்கும். இப்போ மகாத்மா காந்தியை பிடிக்குதுன்னா அவர் வந்து விடுதலைக்காக போராடினாருன்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்ததான் இப்போ நீங்கள் அம்பேத்கரை பெரியாரை பிடிக்குதுன்னா சட்டமைப்பை வந்து எழுதுனாங்க. பெரியாரை பார்த்தினா இங்கே சமத்துவத்தை கொண்டு வந்தார், ஜாதிக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணாருன்னு சொல்லி ஒரு தலைவரும் ஒருவருக்காக பிடிக்கும். விஜய் எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும்னு மக்கள்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணுவார். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் விஜய் பிடிக்குமே தவிர ஸோ அவருக்கும் அரசியலுக்கும் செட்டே ஆகாது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலுமே ஒன்றும் இல்லை, நீங்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டாலுமே அது எங்கே போகுது? பிஜேபிக்கு தான் போகுது. நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டாலுமே அது பிஜேபிக்கு தான் மறைமுகமாக போக போகுது. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விமர்சனங்கள் விஜய் மேலே வருது. சினிமாவில் மட்டும் தான் விஜய் வந்து ரீமேக் பண்ணுறாரு, காப்பி அடிக்கிறாருன்னு பார்த்தோன்னா அரசியலும் விஜய் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. தனது சொந்தமாக எந்த ஒரு மூவும் எடுக்க மாட்டாரு. வாக்குறுதிகள் கொடுத்தாலுமே திமுகவோட வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சு போறாரு. ஒன்று திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இருக்கிற பேரை மாற்றி தலைப்பை மட்டும் மாற்றி திட்டங்களை வெளியிடுறாரு. இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த திட்டத்தோட அளவை மட்டும் மாற்றி வேறு அளவு கொடுத்து அந்த திட்டமாக வெளியிடுறாரு. ஸோ சொந்தமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன பண்ணுன்னு சொல்லி விஜய் யோசிச்சதே கிடையாது. ஸோ இது மட்டும் தான், தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் தான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாகவே அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து ஒரு காப்பி கட்ட தான் செயல்படுறாரு. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பவன் கல்யாண் வந்து அவர் இளநீ வாங்கி குடிச்சாருன்னா இவர் இளநீ வாங்கி குடிப்பார். அவர் சைக்கிள் ஓட்டினார்னா இவர் சைக்கிள் வாங்கி ஓட்டுவார். அவர் வந்து எதை பண்ணாலுமே அவர் அவரோட காஸ்டியூம் உட்பட எல்லாத்தையுமே வந்து விஜய் காப்பி தான் அடிப்பார். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நேற்று பார்த்தல, என்ன விஜய் பார்த்துங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நபர். கோவிலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அனைவர்கள்லாம் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இது கூட காப்பி கட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பவன் கல்யாண் அவர்கள் எப்படி திருப்பதி மலை ஏறி அந்த இந்துக்கள் ஓட்டுகளை வாங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணாரோ அதே விஷயங்களை தான் விஜயும் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, இது இப்போ அரசியல் வரதுக்கு முன்னாடி இதே விஜய் அவர் ஒரு கிறிஸ்டியனாக தான் இருந்தார். இதே மாதிரியாக ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் எப்போனா பார்த்துருக்கீங்களா? கரூர் சம்பவத்தில் அவ்வளோ பெரிய குற்றம் அவர் மேலே இருக்குது, அந்த கில்ட் அவர் மேலே இருக்குது. அப்போ இதே மாதிரி நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி என்ன பார்த்துருக்கீங்களா? ஸோ எலெக்ஷன் நெருங்குற இந்த டைமில் விஜய் எல்லா வித்தையுமே காட்டுவார். இந்த சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறதுன்னு சொல்லி இதுக்கு மேலே அவருக்கு ஒரு கேஸே இருக்குது. தேர்தல் விதிகளின் படி எந்த ஒரு மத சார்ந்த இடங்களுக்கோ கட்சி கொடியோட அவர் போவே கூடாது. ஆனால் அதே மீறி விஜய் போயிருக்காரு. ஸோ சிபிஎம் சார்பாக இது ஒரு கேஸாக போடணும்னு சொல்லி அவங்க ஒரு வலியுறுத்தலை கொண்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோன்னா சிறுபான்மையோட ஓட்டை பிரிக்க அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் விஜய். மக்களே வருகின்ற தேர்தலில் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. பாஜகவை பொறுத்தவரையும் இங்கே இருக்கிற இந்துக்கள் மேலே அவங்களுக்கு அன்பு கிடையாது, இந்துக்களோட அதிகாரம் தான் அவங்களுக்கு வேணும். ஸோ வருகின்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டோட இந்த சுய ஆட்சி தொடரும், பாஜக என்ற ஒரு மிகப்பெரிய மதவாத கட்சி இதுக்குள்ளே நுழையாமல் இருக்க முடியும்னு சொல்லி சிந்திச்சு ஓட்டு போடுங்க மக்களே. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தேர்தல் களத்தில்.